Hi, welcome Tamil Nadu Exam Channel. 2019 ISRO mission ரிவ்யூஸை இந்த கரண்ட் அஃபேர்ஸில் நாம் பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு தேர்வுகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதனோட பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் தமிழ்நாடு தேர்வுகள் சேனல். நடப்பு நிகழ்வுகள் ஜனவரி 2020. இந்த நடப்பு நிகழ்வு 2020 நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, அதாவது இஸ்ரோ அனுப்பிய 2019 அனுப்பிய சேட்டலைட் பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, மைக்ரோசாட் ஆர் இது எர்த் இமேஜ் ஃபார் டிஃபென்ஸ் அப்ளிகேஷன். அதாவது இந்த பூமியை படம் எடுத்து கரெக்டாக கொடுக்கறது, அந்த செக்கிங்க்கு பார்க்குறதுக்காக இதை இந்த மைக்ரோசாட் 6 அனுப்பியிருக்காங்க. இது யார் இது பண்ணியிருக்காங்கன்னா டிஆர்டிஓ, அதாவது டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. இந்த ஆர்கனைசேஷனும் அதாவது நம்ம இந்தியாவுடைய இராணுவம், அதுவும் அப்புறம் ஐஎஸ்ஆர்ஓ சேர்ந்து இந்த சார்ட்டை அனுப்பியிருக்காங்க. மிலிட்ரி யூஸ்க்காக இது பயன்படுது. ஓகே, இந்த சேட்டலோட வெயிட் 741.2 kg. ஓகே, இது அனுப்பப்பட்ட நாள் எதுனா 23 ஜனவரி 2019 அனுப்பியிருக்காங்க. இதனுடைய ஏவு வாகனம் அப்படிங்கிறது, ஏவு வாகனம்னா ராக்கெட்டுங்கிறது பேர் என்ன, PSLV C-44 மூலம் இதை ஏவப்பட்டிருக்கு. PSLV C-44 மூலம் ஏவப்பட்டிருக்கு. இதனோட இன்னொரு சாட்டும் சேட்டலைட்டும் அனுப்பியிருக்காங்க, கலாம்சாட் V2. கலாம்சாட்டு V2வும் இது அனுப்பியிருக்காங்க. ஓகே, இது ரெண்டுமே இந்த மைக்ரோ ஆரும் கலாசாட்டும் கலாம்சாட் V2 இந்த ரெண்டு சேட்டலைட்டுமே இந்த ஒரே PSLV C-44 மூலம் தான் அனுப்பியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த கலாம்சாட் எதுக்கு பயன்படுத்தினா HAM ரேடியோ சேனலுக்காக, அதாவது HMA ரேடியோ சேனல் இது பண்ணுறதுக்காக, அதுவும் ஒரு ஸ்டூடெண்ட்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த கலாம்சாட் V2. ஓகேங்களா? இது ப்ரிப்பேர்ட் பை ஸ்டூடெண்ட் அண்டு சென்னை பேஸ்டு ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா. இந்த ஆர்கனைசேஷனும் அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேர்த்து தான் இந்த கலாம்சாட் V2 உருவாக்கியிருக்காங்க. ஓகே, இதனுடைய மொத்தம் சைஸ் என்னென்னா 10x10x10 சென்டிமீட்டர். அப்படின்னா 10 சதுர சென்டிமீட்டர் கொண்டது. 10 அளவு தான், ஒரு கையளவு கொண்டது தான். 10 சென்டிமீட்டரோடு தான் கொண்டது. இது எவ்வளோனா, இதனுடைய கேஜி 1.26 கிலோகிராம் உடையது. அதாவது 1.25 கிராம் சொல்லுவாங்க, 1.25 கிலோகிராம்னு தான் சொல்லுவாங்க இதுக்கு. அடுத்தது பாருங்கள், ஜிசாட் 31. இது ஹை த்ரூபுட் டெலிகம்யூனிகேஷன் சேட்டலைட். இந்த டெலிகம்யூனிகேஷனுங்கிறது எதுனா இன்டர்நெட்டுக்கு யூஸ் பண்ணுறதாக இருக்கும், இல்லை ரேடியோ டெலிகாஸ்ட் பண்ணுறதாக இருக்கும், டிவி டெலிகாஸ்ட்டு, அப்புறம் டிடிஹெச் டெலிகாஸ்ட். இது எல்லாம் பண்ணுறது எதன் மூலம்னா இந்த ஜிசாட் 31 இதன் மூலம் தான். இந்த ஜிசாட்னு அனுப்புகிற எல்லாமே இதற்காக தான் அனுப்பப்படுறாங்க. ஓகே, இந்த ஜிசாட் 31 இந்த சேட்டலோட மொத்தம் வெயிட் எவ்வளோனா 2536 கிலோகிராம். ஓகே, இது அனுப்பப்பட்ட நாள் 6 பிப்ரவரி 2019. 6 பிப்ரவரி 2019. இது நம்ம இந்தியாவிலேருந்து அனுப்பப்படவில்லை. எங்கேருந்து அனுப்பப்பட்டதுன்னா கயானா, அதாவது ஃப்ரான்ஸு கயானாங்கிற கொருங்கிற இடத்துல இருந்து ஃப்ரான்ஸோடைய அதாவது விண்வெளி ஆய்வகங்களில் அதன் மூலம் அங்கேருந்து தான் அனுப்பப்பட்டிருக்கு. இதனுடைய அனுப்பப்பட்ட வாகனம் என்னென்னா, ராக்கெட் பேர் ஏரியன் 5 VCA. ஓகே, அடுத்தது பாருங்கள், எமிசாட். இந்த எமிசாட்டுங்கிற சேட்டலைட்டு நம்ம இந்தியாவிலேருந்து அனுப்பப்பட்டிருக்கு. இது இந்த PSLV C-45 மூலம் அனுப்பப்பட்டுள்ளது. PSLV C-45 மூலம் அனுப்பப்பட்டது. இந்த எமிசாட்டு கூட வெளிநாட்டு சேட்டலைட் 28 வெளிநாட்டு சேட்டலைட்டும் அனுப்பப்பட்டுள்ளது. எமிசாட்டு அண்டு 28 வெளிநாட்டு சேட்டலைட்டுகளும் அனுப்பப்பட்டுள்ளது. ஓகே, இது எதுக்காகனா
reconnaissance of electromagnetic spectrum. அதாவது எலின்ட்னு சொல்லுவாங்க, இது பேர் எலின்ட். இது எதுக்காக அனுப்பப்பட்டதுன்னா, இந்தியா சீனா அல்லது இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் மின்னணு அல்லது எந்த ஒரு மனித அல்லது பயங்கரவாத நடவடிக்கைகளை கண்காணிக்கும் நோக்கமாகும். இது நம்ம எல்லையை கண்காணிப்பதற்காக இந்த எமிசேட்டு அனுப்பப்பட்டுள்ளது. ஓகே, இந்த சேட்டலைட்டுக்கு ஸ்பை இன் த ஸ்கை என அழைக்கப்படும் சேட்டலைட். இந்த சேட்டலைட்டுக்கு பேர் இப்போ என்ன வச்சுருக்காங்கன்னா, நம்ம இந்தியாவில் ஸ்பை இன் த ஸ்கை, இந்தியாவின் சேட்டலைட்டு ஸ்பை இன் த ஸ்கை என அழைக்கப்படும் சேட்டலைட் எதுன்னா இந்த எமிசாட். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள் ரிசாட். இந்த ரிசாட் 2B இது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரேடார் இமேஜிங் பயன்படுது. இது எதுக்காக பயன்படுதுன்னா, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக பயன்படுது. எதுனா பேரிடர் மேலாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த ரிசாட் 2B என்னைக்கு அனுப்பப்பட்டதுன்னா 22 மே 2019 அனுப்பப்பட்டது. ரிசாட் 2Bங்கிறது 22 மே 2019 அனுப்பப்பட்டது. இது அனுப்பப்பட்ட வாகனம் ராக்கெட் பேர் PSLV CA-C46. PSLV CA-C46 இந்த ஏவு வாகனம் மூலம் அனுப்பப்பட்டது இந்த ரிசாட் 2B. ஓகே, இது எதற்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, இந்திய ரேடார் உளவு கண்காணிப்பு செயற்கைக்கோள். இந்திய ரேடார் உளவு கண்காணிப்பு செயற்கைக்கோள். ஓகே, அதே போல் பகல் இரவு மழை அல்லது மேகம் மறைந்திருந்தாலும் ரேடார் மூலம் தெளிவான புகைப்படம் பெறலாம். ஓகே, அதே போல் பாதுகாப்பு படைகள் மற்றும் பேரழிவு நிவாரண நிறுவனங்களுக்கு சிறப்பு வாய்ந்தவை. பாதுகாப்பு படைகளுக்காக இருக்கட்டும், இல்லை பேரழிவு நிவாரண நிறுவனம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் பயன்படும். எதுன்னா வானம் ஏதாவது இப்போ மழை இருக்கிறதா அது சம்மந்தமாக, இல்லை மண் அதனுடைய பயன்பாடுகள், நில பயன்பாடு, விவசாயத்தோட நில பயன்பாடு, வெள்ளம், சூறாவளி, இதுக்கு எல்லாமே இது பயன்படுறது தான் இந்த ரிசாட் 2B. அடுத்து பாருங்கள் சந்திராயன் 2. இந்த சந்திராயன் 2 நம்ம நிலவை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட இதுதான் இந்த சந்திராயன் 2. இதில் 3 பார்ட் இருக்குது. ஒன்று ஆர்பிட்டர், இன்னொன்று லேண்டர், இன்னொன்று ரேவர். இந்த லேண்டருக்கு பெயர் விக்ரம், ரோவருக்கு பெயர் பிரக்யான். ஓகே, இது எப்போ அனுப்பப்பட்டதுன்னா, அதாவது 22 ஜூலை 2019 அன்று அனுப்பப்பட்டது. இது அனுப்பப்பட்ட அந்த வாகனம் ராக்கெட் பெயர் GSLV MK3M1. ஏன்னா இப்போ இந்த இதை முக்கியமாக இந்த GSLV MK3M1ங்கிறத சொல்கிறோன்னா, நம்ம இந்தியாவிலேயே ISROவில் மிக அதிக எடை கொண்ட ஒரு ஏவு, அதாவது அதிக எடை கொண்டதை தூக்கிட்டு போகிற ஒரு ஏவு வாகனம், பவர்ஃபுல் அப்படிங்கிறது போகிறது தான் இந்த GSLV MK3. ஓகேங்களா? ஓகே, ஏன்னா 4 டன் எடை கொண்டதை இதை தூக்கிட்டு போகும். 4 டன் எடை கொண்டதை மேலே விண்வெளிக்கு எடுத்துகிட்டு போகும். ஓகே, இந்த சந்திராயன் 2ல் ஆர்பிட்டர், லேண்டர், ரோவர். இதில் லேண்டர் ரோவரும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. லேண்டரும் சரியாக போட்டு லேண்ட் படுத்தலை. அதே போல் ரோவரும் சரியான முறையில் போய் இறங்கலை. இது ரெண்டுமே இதாகதில்லை. ஆர்பிட்டர் மட்டும் இன்னமும் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஆர்பிட்டர் மட்டும் நிலவை இன்னமும் சுற்றி வந்துட்டு இருக்குது. ஓகே, அடுத்தது பாருங்கள் கார்டோசாட் 3. ஓகே, இந்த கார்டோசாட் 3 27 நவம்பர் 2019 அன்று அனுப்பப்பட்டது. கார்டோசாட் 3 27 நவம்பர் 2019 அன்று அனுப்பப்பட்டது. இது அனுப்பப்பட்ட வாகனம் எந்த வாகனத்தின் மூலம், அதாவது எந்த ராக்கெட் மூலம் அனுப்பப்பட்டதுன்னா PSLV XL-C47. PSLV XL-C47 மூலம் அனுப்பப்பட்டது. ஓகே, ஏன்னா இந்த கார்டோசாட் இந்த சேட்டலைட் மூலம் மேலும் 13 அமெரிக்காவின் நானோ சேட்டும் அனுப்பப்பட்டது. இந்த கார்டோசாட் 3 மூலம் ப்ளஸ் 13 அமெரிக்காவின் நானோ சேட்டும்
இது கூடவே சேர்த்து அனுப்பப்பட்டது. ஓகே, இது எதற்காக அனுப்பப்பட்டது இந்த கார்ட்டோசாட் அப்படிங்கிறது என்னென்னா, எர்த் அப்சர்வேஷன். இந்த எர்த் அப்சர்வேஷனுங்கிறது என்னென்னா, இந்த புவியியல் அமைப்புகளை வந்து கண்காணிக்கிறது. அதுக்காக வேறு ஏதாவது விஷயங்கள் இருந்தாலும் அதை கண்டறியறதுக்காகவும், மாற்றங்கள் இல்லை சில ஏதாவது மாற்றங்கள் பூமியில் ஏற்படும் மாற்றங்களே கண்டறிய இது அனுப்பப்பட்டது. ஓகே, எர்த் அப்சர்வேஷன் இயற்கை, புவியியல் மற்றும் மனிதனால் உருவாக்கப்பட்ட அம்சங்களின் மாற்றங்களை கண்டறிய உதவும். அதாவது இந்த இயற்கை புவியியல், இந்த புவியியல் சம்மந்தமாகவும், அது இல்லாமல் மக்கள் வந்து இப்போ மனிதர்கள் என்ன பண்ணுறதுன்னா, டீஃபாரஸ்ட்டு மற்ற வனங்களை அழிக்கிறது, இது சம்மந்தமாக செய்கிறாங்க. இதே போல் மாற்றங்கள்லாம் என்னென்ன நடைபெற்று வருது அப்படிங்கிறத கண்டறியதாகவும் இந்த கார்ட்டோசாட் 3 அனுப்பப்பட்டது. ஓகே, அடுத்தது பாருங்கள். 500 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து, நம்ம பூமிக்கு மேலே 500 கிலோமீட்டர்லேருந்து சுமார் 25 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு பொருளை தெளிவாக படையெடுத்து அனுப்புவோம். இது அவ்வளோ பவர்ஃபுல் தான் இந்த கார்ட்டோசாட்டு. ஓகே, அடுத்தது பாருங்க. இந்த செயற்கைக்கோள் ஷார்பெஸ்ட் ஐன்னு சொல்லுவாங்க, நான் தவறாக அதில் எழுதியிருக்கேன். ஷார்பெஸ்ட் ஐ என அழைக்கப்படுகிறது. அப்போது ஷார்பெஸ்ட் ஐ என அழைக்கப்படும் இந்தியாவின் செயற்கைக்கோள் எதுனா கார்ட்டோசாட். ஷார்பெஸ்ட் ஐ என அழைக்கப்படும் இது எதுனா கார்ட்டோசாட். ஓகே, இது அமெரிக்காவின் வேர்ல்டு வியூ 3 ஏற்கனவே வந்து அமெரிக்கா வந்து வேர்ல்டு வியூ 3 என்ற செயற்கைக்கோளை வந்து அனுப்பியிருக்கு. இதே போல் நம்ம புவியியல் வந்து கண்காணிக்கிறதுக்காக அமெரிக்கா அனுப்பிய அந்த செயற்கைக்கோளுடைய செய்யும் சாதனையை வந்து இந்த கார்ட்டோசாட் வந்து சாதனை முறியடித்திருக்கு. காரணம் என்னென்னா, நம்ம கார்ட்டோசாட் வந்து 25 சென்டிமீட்டர் ஒரு பொருளை படம் எடுத்து அனுப்பும். ஆனால் அந்த வேர்ல்டு வியூ 3 என்ற செயற்கைக்கோள் வந்து 31 சென்டிமீட்டர் பொருளை தான் வந்து தெளிவாக படம் எடுத்து அனுப்போம். அப்போ 31 25 ரொம்ப சின்னது. ஓகேங்களா, அதனால் அதனுடைய சாதனை வந்து இந்த கார்ட்டோசாட் வந்து முறியடித்திருக்கிறது. ஓகேங்களா. ஓகே, இந்த கார்ட்டோசாட் அனுப்பப்பட்ட நாள் வந்துன்னா 27 நவம்பர் 2017. எதன் மூலம் அனுப்புனாங்கன்னா PSLV XL-C-47 மூலம் அனுப்பப்பட்டது. ஓகே, அடுத்தது பாருங்கள். ரிசாட் 2BR அப்படிங்கிற ஒரு சேட்டலைட் வந்து நம்ம இந்தியாவில் வந்து அனுப்பப்பட்டது. இதனோடு இந்த ரிசாட் 2BRோட 9 வெளிநாட்டுக்கோள்களும் அனுப்பப்பட்டுள்ளன. ஓகே, இதுவும் எதுக்காக அனுப்பப்பட்டதுன்னா, ஏற்கனவே ரிசாட் 2B மாதிரி இதுவும் அதே விஷயத்துக்காக தான் அனுப்பப்பட்டுருது. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரேடார் இமேஜிங், இந்திய ரேடார் உளவு கண்காணிப்பு செயற்கைக்கோள். இது பகலிரவு மழை மற்றும் மேகம் மழைந்திருந்தாலும் ரேடார் மூலம் தெளிவாக புகைப்படம் எடுக்கும். ஓகே, அதே போல் பாதுகாப்பு படைகள் மற்றும் பேரிடர் நிவாரண நிறுவனங்களுக்கு சிறப்பு வாய்ந்தவை. ஓகே, அது இல்லாமல் ஒரு ரோட்டில் வந்து ஒருத்தர் போகிறாருன்னா அவரை கூட தெளிவாக படம் எடுக்கக்கூடியது தான் இந்த ரிசாட் 2BR1. நம்ம ஒரு வண்டியில் ஒருத்தர் போகிறாருன்னா அவரை தெளிவாக கண்காணித்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பும். அதுதான் வந்து இந்த ரிசாட் 2BRுடைய பவர்ஃபுல். ஓகே, இது என்னைக்கு அனுப்புனதுன்னா 11 டிசம்பர் 2019 அன்று அனுப்பப்பட்டது. 11 டிசம்பர் 2019 அன்று அனுப்பப்பட்டது. ஓகே, இது பாருங்கள். PSLV QLC-48 என்ற ராக்கெட் மூலம் இந்த ரிசாட் 2BR1 அனுப்பப்பட்டது. ஓகேங்களா. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் கரண்ட் அஃபேர்ஸோ மற்ற TNPSC அனைத்து டாக்குமெண்ட்ஸு எதுவாக இருந்தாலும் பார்க்கணுன்னா நம்ம கீழே உள்ள இந்த தளங்களை நீங்கள் பாருங்கள். www.tamilradio.co.in இந்த வெப்சைட்டை பார்க்கலாம். அப்புறம் ஃபேஸ்புக்கில் வந்து தமிழ்நாடு எக்ஸாம் அப்படிங்கிற பேஜையும் பார்க்கலாம். அப்புறம் யூடியூப் சேனலில் தமிழ்நாடு தேர்வுகள் சேனலையும் பார்க்கலாம். மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.
நன்றி.